வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ் எக்ஸலில் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை நான் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது மூலமாக நான் ஃபைனான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸான பிஎம்டி, பிபிஎம்டி அண்ட் ஐபிஎம்டி அப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளை நான் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது மூலமாக 4 டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா வீடியோலையும் நான் ஷார்ட்கட்ஸை ரிப்பீட்டடாக நான் சொல்கிறதுனால ஒவ்வொரு டைம் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் மேலே ஒரு grip கிடச்சிரும் அண்ட் ஒர்க் ஷீட்டில் ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்க் கிட்டேருந்து அரௌண்ட் 10 lakh rupees லோன் வாங்கியிருக்கீங்க. அதை நீங்கள் எப்படி ரீபே பண்ண போகிறீங்க அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட் அட் அ ஸ்ட்ரெச் ஆஃப் 5 yearsக்கு நீங்கள் ரீபே பண்ணுறீங்க. எப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பேங்க்குக்கு ரீபே பண்ணி அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே லோன் வாங்குவோம். நீங்கள் உங்கள் எக்ஸலில் இது மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஒரு மந்த் பே பண்ணுறீங்க, எவ்வளோ பிரின்சிபல் அதுலேருந்து டிடக்ட் ஆகுது அண்ட் எவ்வளோ பேலன்ஸ் நீங்கள் பே பண்ணணும், எவ்வளோ மந்த்ஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு ட்ராக் வச்சுக்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் லோன் அமௌண்ட் 10 lakhs and rate of interest பார்த்தீங்கன்னா 8%, 5 years or 60 months நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட சில அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க. நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பர் மந்த்துக்கு நான் கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயர் டிவைடட் பை 12. ஸோ 1 மந்த்துக்கு 0.67% இன்ட்ரெஸ்ட் பேங்க் சார்ஜ் பண்ணுது. நவ் இஎம்ஐ இஸ் நத்திங் பட் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். நீங்கள் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் உங்கள் லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற கேல்குலேஷன். ஃபார் தட் பிஎம்டி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம புல் பண்ணணுன்னாலும் ஈக்குவல் டு ஃபஸ்ட் பிஎம்டி. நான் டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிடும். நவ் என்னோடய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் இஎம்ஐ per month எவ்வளோ கட்டணுன்றதுனால நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per month நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா என்னோட நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா என்பிஆர் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 months. கமா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பிவினா ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் நத்திங் பட் தி ஆக்சுவல் லோன் அமௌண்ட் 10 lakhs. என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 20,276 rupees. இட்ஸ் நத்திங் பட் தி அவுட் கோயிங் மணி. நீங்கள் எவ்ரி மந்த் உங்கள் லோன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட். திஸ் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அட் த சேம் டைம் பிரின்சிபல் ஆல்சோ. அந்த பர்டிகுலர் மந்த் நான் எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்றது நான் டிஸ்டிங்விஷ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அண்ட் எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் திங் இஸ் மந்த்ஸ். என்னோட லோன் அமௌண்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் 60 months இருக்கனால 1லேருந்து 60 வரைக்கும் நியூமரிக்கலாக நான் டெரைவ் பண்ண போகிறேன். ஃபார் தேட் இண்டிவிஜுவல் செல்ஸில் போய் நீங்கள் 1 2 3 டைப் பண்ணுறதுக்கு பதிலாக தேர் இஸ் அ ஷார்ட்கட். ஃபார் தேட் ஹோம் டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் அப்படின்ற ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிவிட்டு சீரியஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இன் தேட் காலம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் வேல்யூ இஸ் 1 அண்ட் ஸ்டாப் வேல்யூ இஸ் 60. ஆக்சுவலாக 60 months அண்ட் ப்ளஸ் ஓகே. கீழே 60 வரைக்கும் டெரைவ் ஆகிடும். அண்ட் நவ் பிரின்சிபல் நான் எவ்ரி மந்த் பே பண்ணுற இஎம்ஐ அமௌண்ட் இன்க்ளூட்ஸ் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸப்ஷனல் கேஸில் பெனால்ட்டி இன்க்ளூட் ஆகிருக்கும். இன் தட் கேஸ் நான் இந்த பர்டிகுலர் மந்த் நான் எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்றத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பிரின்சிபல் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிபிஎம்டி அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன் தட் கேஸ் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம புல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவல் டு பிபிஎம்டி அப்படின்ற ஆப்ஷனை டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேட். என்னோட per month எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற ரேட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ண போகிறதுனால நான் அந்த பர்டிகுலர் செல்லை நான் லாக் பண்ணிடுறேன் ஆர் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி கமா பர் அப்படின்றது நத்திங் பட் இந்த பர்டிகுலர் மந்த் நான் அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கமா என்பிஆர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பீரியட் 60 months. அதையும் நான் F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். கமா PV இஸ் நத்திங் பட் லோன் அமௌண்ட். அதையும் நான்
F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இந்த செல்லோட எட்ஜுக்கு கொண்டு போனேன்னா ஒரு கிராஸ் சிம்பல் வரும். அப்போது வந்தப்போ டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் த மந்த் நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணுறீங்க அப்படின்றது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். பிரின்சிபல் மணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் மணி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம பே பண்ணுற இஎம்ஐ அமௌண்ட்டில் அந்த ஸ்பெசிஃபிக் மந்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐபிஎம்டி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணோம் ஒன்ஸ் அகெயின் ஈக்குவல் டு ஐபிஎம்டி டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபங்க்ஷனை புல் பண்ணிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரேட் நான் per month ரேட் நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் அதை நான் F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். கமா per is nothing but அந்த பர்டிகுலர் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கமா NPR is nothing but number of periods. ஸோ டோட்டல் ஆஃப் 60 months செலக்ட் பண்ணிவிட்டு F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். கமா ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் மை லோன் அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர். அண்ட் நவ் நான் ஃபர்ஸ்ட் மந்த் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,666 rupees இன்ட்ரெஸ்ட் நான் மணி பே பண்ணியிருக்கேன். கீழே ட்ராக் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்டால்மெண்ட். இன்ஸ்டால்மெண்ட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் என்னோட இஎம்ஐ. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் நத்திங் பட் நான் எவ்ரி மந்த் பே பண்ணுற இஎம்ஐ அமௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ். எவ்ரி மந்த் நான் பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டு அமௌண்ட்டையும் கப்புள் பண்ணி தான் என்னோட இஎம்ஐ அமௌண்ட் பே பண்ணுறேன். என்னோட ஆக்சுவல் லோன் அமௌண்ட்டை எது டிடெக்ட் பண்ணுன்னா என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும், என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் மந்தில் ஆக்சுவல் லோன் அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரைட் மூவ் பண்ணிட்டேன். நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதுனால ஈக்குவல் டு என்னோட லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். ப்ளஸ் சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் மந்த் பிரின்சிபல் அமௌண்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் காலன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்ட் கன்சிக்யூட்டிவாக கீழே வர்றது எல்லாத்தையும் அதை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் என்னோடய ஃபஸ்ட் மந்த் பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் F4 பட்டன் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ நவ் என்னோடய பேலன்ஸ் மணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் நான் என்னோடய இஎம்ஐ கட்டின பிறகு என்னோடய ஆக்சுவல் லோன் அமௌண்ட்லேருந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9,86,390. And I will drag it down, and at the end of the 60th month என்னோட ஆக்சுவல் லோன் அமௌண்ட் 0 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட். என்னோட மந்த்ஸை நான் நியூமரிக்கில் டிரைவ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு இஎம்ஐ அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2020 நான் பே பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட லோன் அமௌண்ட் என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/12/2024, a period of 5 years. அண்ட் நவ் என்னோட லோன் அமௌண்ட் ஆஃப் 10 lakhs ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் அட் அ ஸ்ட்ரெச் ஆஃப் 60 months பே பண்ணி நான் செட்டில் பண்ணுன்றதை கால்குலேட் பண்ணேன். இட்ஸ் நத்திங் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 60 monthsக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்ற டோட்டலை நம்ம ஆட் பண்ணி அப்பார்ட் ஃப்ரம் தட் லேட் ஃபீ ஆர் அடிஷ்னல் சார்ஜஸ் ஏதாவது வந்திருந்தால் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ நவ் 10 lakhக்கான என்னோட லோன் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டோட 12,16,000 ப்ளஸ் மணி அட் அ ஸ்ட்ரெச் ஆஃப் 60 months பே பண்ணி நான் அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளோட எக்ஸல் ஃபார்மேட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஆல்ரெடி லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்புட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸல் டேட்டா ஷீட்டில் ஃபீட் பண்ணிவிட்டு உங்கள் லோன் அக்கௌண்ட் மேலே ஒரு ட்ராக் வச்சுக்கலாம். ஸோ until next video, take care. Thank you for watching.